வணக்கம் மக்களே. வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் முக்கிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் முதல் ஓய்வூதியம் வரை பல மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் 5 தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனவரி 2025 முதல் ஏற்பட உள்ள முக்கிய மாற்றங்கள் பற்றி இந்த பதிவில் காணலாம். அமேசான் பிரைம் உறுப்பினருக்கான புதிய விதிகள், ஓய்வூதியம் பெறுவதில் மாற்றங்கள், UPI 123 பேயின் புதிய பரிவர்த்தனை வரம்பு என பல விதிமுறைகள் பாத்தீங்கன்னா மாற இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க உள்ளது. பொதுவாகவே புதிய மாதம் தொடங்கும் போது பல புதிய விதிகள் அமலுக்கு வருவது வழக்கம். புதிய ஆண்டின் துவக்கம் இன்னும் விசேஷமானது. 2025 புத்தாண்டிலும் பல புதிய விதிகள் அமலுக்கு வர உள்ளன. இவற்றின் தாக்கம் கண்டிப்பாக அன்றாட வாழ்வில் இருக்கும். LPG சிலிண்டர் விலை, கார் விலைகள், ஓய்வூதியம் விதிகள், அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப், UPI 123 பே விதிகள் மற்றும் FD விதிகள் ஆகியவை இதில் அடங்கும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் LPG விலையை மதிப்பாய்வு செய்கின்றன. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லை. அதே நேரத்தில் வர்த்தக சிலிண்டர்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $78.58 இருப்பதால் ஜனவரி தொடக்கத்தில் LPG சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, கார் விலையில் உயர்வு. புதிய ஆண்டில் கார் வாங்குவதற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரலாம். ஜனவரி 1, 2025 முதல் மாருதி சுசுகி, ஹுண்டாய், மஹேந்திரா, ஹோண்டா, மெர்செடஸ் பென்ஸ், ஆடி மற்றும் BMW போன்ற முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வாகனங்களின் விலையை 3% வரை உயர்த்தும். உற்பத்தி செலவு அதிகரிப்பே இதற்கு காரணம் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆகையால் கார் வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் இனி அதற்காக அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஓய்வூதியம் பெறுவதில் மாற்றங்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டு நிம்மதி அளிக்கும் வகையில் அமையும். ஜனவரி 1, 2025 முதல் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது EPFO ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கியுள்ளது. இப்போது ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஓய்வூதியத்தில் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக அவர்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு எதுவும் தேவை இருக்காது. இந்த வசதி ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும். நான்காவது, அமேசான் பிரைம் உறுப்பினருக்கான புதிய விதிகள். அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் விதிகளில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் ஜனவரி 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். புதிய விதிகளின்படி பிரைம் வீடியோவை ஒரு பிரைம் கணக்கிலிருந்து 2 டிவிகளில் மட்டுமே ஸ்ட்ரீம் செய்ய முடியும். யாராவது 3வது டிவியில் பிரைம் வீடியோவை பார்க்க விரும்பினால் அவர் கூடுதல் சந்தா எடுக்க வேண்டும். முன்னர் பிரைம் உறுப்பினர்கள் ஒரு கணக்கிலிருந்து 5 சாதனங்களில் வீடியோக்களை ஸ்ட்ரீம் செய்யலாம். ஐந்தாவதாக, நிலையான வைப்பு விதிகள். NBFCக்கள் மற்றும் HFCக்களுக்கான நிலையான வைப்பு தொடர்பான விதிகளை RBI மாற்றியுள்ளது. புதிய விதிகள் ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வரும். இந்த மாற்றங்களின் கீழ் டெபாசிட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான சில விதிமுறைகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களிடமிருந்து டெபாசிட்களை எடுத்துக்கொள்வது, லிக்விட் அசெட்டின் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் வைப்புகளை காப்பீடு செய்வது போன்ற மாற்றங்கள் இதில் அடங்கும். ஆறாவதாக, UPI 123 பேயின் புதிய பரிவர்த்தனை வரம்பு. ஃபீச்சர் போன் பயனாளர்களுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய UPI 123 பே சேவையில் பரிவர்த்தனை வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சேவையின் கீழ் அதிகபட்சமாக ரூபாய் 5000 வரை பரிவர்த்தனை செய்ய வரம்பு இருந்தது. ஆனால் இப்போது இந்த வரம்பு ரூபாய் 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வரும். ஸோ இந்த விதிமுறைகள் தான் ஜனவரி 2025 முதல் அமலுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.